ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சி நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க தெருக்கூத்து தான். இருந்தாலும் நான் தெருக்கூத்து அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கிற சில சூழ்நிலைகளால் நான் தெருக்கூத்து ஆட வாய்ப்பு கிடைத்து தெருக்கூத்து ஆட உள்ளே நுழைந்தேன். அப்போ நுழைந்த உடனே எனக்கு மானசீக குருவாக இருக்கும் என் குருமார்களை வணங்கி நிகழ்ச்சிக்கு போகிறார். நாங்கள் சித்தன் நாடகசபான குழு நியமித்து முதல் முறையாக ஏதோ இந்த அடியனின் முயற்சியாலும் என் நண்பரின் முயற்சியோடும் சித்தன் நாடகசபா குழுன்னு பெயர் நாம் வைத்து கடலூர் மாவட்டம் கீழ ஆதனூர் கிராமத்தில் முதல் முறையாக ரேணுகா சம்காரம் என்னும் உடல் மாறி பிறப்பு தெருக்கூத்தை நடத்தியுள்ளோம். இந்த தெருக்கூத்து எங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தது. இருந்தாலும் அந்த தெருக்கூத்தை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அந்த நாடகங்கள் உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறு ஏதேனும் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். அடியேன் திருத்திக் கொள்கின்றேன். என்றும் உங்களின் அன்பும் ஆதரவும் அடியேனுக்கு தேவை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது உலகத்திலே அழகிலே சிறந்தவர் யார்? மன்மதனுக்கு இருக்காங்க. அந்த மன்மதனுக்கு அடுத்தார் போல் இந்த ஆகாய கண்டிதவன் மட்டும்தான் அழகிலே சிறந்தவன். ஆமா ஆமா, மன்மதனுக்கு அடுத்த அழகு நீங்க தான். ஆமா, ஆகாய கந்திரவன். ஆமா, மன்மதனுக்கு ஒரு பிள்ளை இருக்கு தெரியுங்களா உனக்கு? தெரியாது தெரியாது. அணிகுத்துறவன். மூக்குல தப்பா சொல்லி ஏன் தெரியுமா? அணிகுத்துறவன் அந்த மன்மதனுக்கு அழகு புரிந்தவன் உனக்கு தான் பகவான் ஒரு அழகுன்னு சொல்லிருக்காங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு அனிருத்தன் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் அழகு வாழ்ந்தவன். அப்படி அழகு இருந்தா சரிங்க. நீ எப்படிங்க எங்க போறது? இயற்கை காட்சிகளை எல்லாம் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தனியாக போக கூடாது. அப்படி இருக்கும் பொழுது எனது மனைவிமார்களோடு சென்றால் நன்றாக இருக்கும். அதனால் நீ அந்தபுரமாக சென்று எனது தேவியாகிய கும்பினி, மேதினி, ரூபினி என்று சொல்லக்கூடிய மாதர்களையும். ரெண்டு பேரு 3 பேர். ஆமா, எனக்கு 2 தாங்க. எனக்கு 3 மனைவிகள். உனக்கு 3 மனைவிகளா? ஆமா. உங்க பேர் என்னங்க? கும்பினி, மேதினி, ரூபினி. கும்பகண்ணி, மேகண்ணி, அப்படி எல்லாம் இல்ல. சொன்னதுபடிதான். என்னதுலாம் வயரம் தங்கம். வயரம் தங்கம் ரொம்ப பெயர் போனதாச்சு. விலை மதிக்க முடியாததாச்சு. பிடிக்காத பொருளா இருக்காது. இன்னும் இரு மனைகளும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி. ஆனா மனித வாழ்ப்பு மகராஜனுக்கு, திருவள்ளூருக்கு மாடு வாழ்ப்பு மகராஜனுக்கு. இரு மனைகளும் இங்க ஒரு பொண்ணு இருக்கு, ஒண்ணு இருக்குங்க. வயலூர் பொண்ணு ஒரு பக்கத்துல இருக்கு. நீ 2வது கட்டுக்க, நீ ஒண்ணு சேர்த்து கட்டி அழைக்கிறேன், அழைத்து வா.
உங்களுக்கு தாதி இருக்குது. தாதி தான் வருவாளா? தாதினால அவங்களுக்கு பேரு இல்லையாமா? அவர் பேரை வச்சு நல்ல பேரா உங்களுக்கு தாதி இல்லையா? சத்த முன்ன பின்ன இருக்கும் தாதி ஒரு பேரு இல்லையாமா? ஓ தாதி பேரு என்ன? பேரு விட்டு கூப்பிடுமா? எம்மா சாவித்திரி சாவித்திரி அவெல்லாம் கோயிலுக்கு கூட்டாளாமா? சாவித்திரி ஆமா. எம்மா ஜெயலலிதா ஏ மஞ்சுளா மஞ்சுளால வந்து செஞ்சு மாவட்ட போ பேர் என்னடி சரி சாவத்தியுடைய இல்ல கோயிலுடைய இல்ல வானமோதி இல்ல சத்தியமோதி இல்ல அப்போ பேர்னா என்னன்னு ஒரு பேர் சொல்லி ஒரு பேரு பேரு வந்து எங்க அப்பா வீட்டுல வச்சாங்க அகலம்பண்டு. ஓஹோ அப்பா வீட்டுல அகலாம்பாவா? ஏடி பவுசுமர முண்டை அகலாம்பா இல்ல சாமி பேரு அகலாம்பா அசலாம்பா சொல்லு. இது அகலம்பா இருக்க சாமி இது மரகார பேரு அகலம்பாடுங்கிறானா என் புரிஞ்ச மட்டும் ஒரு பேர் வச்சான். என்ன பேரு? அகல அகலான்னு கூப்பிடானு நான் ஒரு பேரு விரிசாயின்னு வச்சேன். புரிஞ்ச மட்டும் குடிச்சாமியாட்டுக்கு ராஜேந்திர போய் இண்டாண்ட ஒரு அர்த்தம் இருக்கு. டைட்டா போட்டு தோடு அதை தொங்க ஆடி அதுதாண்டி டைட்டாடி. அம்மா நான் என்னத்துக்கு
வாயில புள்ள என்ன வயிறு என்ன பண்ணா இவன் வந்து கத்திரிக்காய் காயங்காய முளைச்சோம் எங்கடி ஒண்ணு கறி காணவரி எலும்பா இருக்கு 1.5 எறும்பு 3 கிலோ தான் இருக்கு. ஆமா இருந்தாலும் கசப்படி அன்னைக்கு உன்னை பொட்டு வச்சு உன்னை ரத்த கடை பின்னி விட்டு சித்து கச்சூர்ல வெளியூர் போயிட்டாங்க. ஒரு வேலை முட்டான் முத 10 பைசா வச்சு 5 ரூபா வச்சேன். வெத்தலை பாக்குறேன் பொட்டு வச்சதுல அதான் பெரிய காசு அன்னைக்கு இன்னைக்கு ஆடுறேன். 1982 உனக்கு வச்சேன். கரெக்டா வச்சிருக்கியா டைம்லாம் என்னடி அம்மா இன்னைக்கு ஆடுறேன். 72 ஆடிக்கிட்டு அப்படி 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 வந்தாரு அப்பாடி அம்மா தாண்டி உனக்கு நல்ல எண்ணெய் தாண்டி வாங்கி கொடுத்தேன். யாரு இப்படி தார எண்ணெய் தேடி என்ன பாப்பா வச்சு எடுத்து வச்சேன். இல்ல மாத்தி மாத்தி தான் வச்சு வளர்த்தான். ஒன்னு குச்சி காட்டுல போட்டு வளர்த்தான். குச்சி காட்டுல போட்டு வளர்த்தியா? காட்டுல போட்டு வளர்த்தான். அது ஒரு நாள். ஆமா அப்புறம் தூக்கு கட்டி போட்டு வளர்த்தான். ஏழையில ஆமா ஒரே ஒரு பொண்ணு நாங்க செல்லமா வளர்த்தேன்டா. அது ஒண்ணே கண்ணு கல்லு மேல நெல்லு விட்ட மாதிரி எட்டி அம்மா நல்ல போட்டு அந்த புகழ் வளராக நாடகம் சொன்னேன். இவரு முன்னிலும் அவர் முன்னிலும் பயணிகள் முன்னிலும் உங்கள் முன்னிலும் பொதுமக்கள் முன்னிலும் அது வந்து இடையூறு முன்னிலும் மக்களை கூட்டி ஆட வந்திருக்கோம். இந்த ஊர்ல இருந்து பார்க்க வைக்கும் போதே பயந்தாங்க. ஏடா மருதமுத்திர செட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தாங்க. அவர் இறந்தால் அவர் புகழ் வளர கண்டிப்பா பயப்படாது. இந்த மாரியம்மன் பண்ணித்தால செட்டு வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்படி இருந்தாலும் இங்க வந்தாங்களே இந்த அம்மா யாரு இப்ப சபையில வந்தீங்களே, நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, யாருக்கு மனைவி, விவரமா சொன்னா எனக்கு தெரியும். அவையோட மக்கள் தெரியாதா? அதாவது சாமவேத தானம் என்று சொல்லக்கூடிய சர்வ விநாயகங்கள் அவரை அறிந்து தவறாமல் தெங்கோல் எடுத்துவிடக்கூடிய ஆகாய கந்திரவன் இருக்கின்றாரே. ஆகாய கந்திரவார் அன்னவருக்கு பாரியாக விளக்கக்கூடிய என் தங்கை பெயர் மேதினி. ஆகாய கந்திரனுக்கு தேவையாக விளக்கக்கூடிய உங்க பெயரு கும்பனியா? ஆகட்டும். ஆனால் என் பதியாக இருக்கின்றார் பார்க்க வேண்டும். ஆனால் சங்கதிரிவாக செல்லக்கூடாது. என் தங்கையாகிய மேதினியை அழைத்து நின்று அவனிடத்தில் இந்த சங்கதியை தெரிவிக்க வேண்டும்.
உங்க தங்கச்சி ஒண்ணு இருக்குதா? ரெண்டு தங்கச்சி கிடையா? சரி, உங்க வீட்டுல உங்களை அழைச்சிருக்காரு. உங்க வீட்டுல பார்க்க போகணும், தனியாக போக கூடாது. நம்ம தங்கையா கூட அது ரெண்டும் சொல்லி போடுமா? ஒரு குடும்பத்திலே அக்கா தங்கை 2-3 பேர் இருந்தால் அவர்களை ஒருவருக்கு ஒருவர் கலந்துதானே அவங்களை செய்ய வேண்டும். அக்கா தங்கை 3 பேருக்கு தப்பு இல்லம்மா. இப்ப உங்க தங்கச்சி ஆயிடுச்சு போறாரு, உங்க வீட்டுக்காரருக்கு அது என்ன வேணும்? மனைவி. அப்ப 2 பொண்டாட்டி உங்க வீட்டுக்காரருக்கு? ஆமாடா. உனக்கு 2 பொண்டாட்டி இருக்கும் பொழுது எங்களுக்கு 2 பொண்டாட்டி. முக்காவுடைய ஆதிகாரனுக்கு 2 பொண்டாட்டி, 500 கட்டிகாரனுக்கு 2 பொண்டாட்டி. அதான் கேக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் 2 பொண்டாட்டி இருக்கலாம். சரி, 2 பொண்டாட்டி இருக்கலாம். 500 கட்டியக்காரரு அவருக்கு 2 பொண்டாட்டி. அவ்வளவு முக்கியமா நீ தெரிஞ்சுக்க. அவர் 2 பொண்டாட்டி என்ன பண்றாரு? சரி மூடி என்ன கதை அதை விட்டா. இப்ப உங்க வீட்டுல நீங்க 2 மனைவிகள், நீ மட்டும் போக கூடாது. உன் தங்கி அழைச்சு போடுகிற உன் தங்கச்சி பேர் என்ன? மேதினி. மேதினி. ஆனா கலைய சபார்களே கும்படி அடைக்க மேதினி தர்பார்.